தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் தனியார் பேருந்தை வேகமாக இயக்காதீர் என கூறிய பயணியை ஓட்டுநர் அறைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. திருச்சி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பஞ்சப்பூர் சென்ற பேருந்து வேகமாக இயக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயணி ஒருவர் இவ்வளவு வேகமாக ஓட்டாதீர்கள் அல்லது என்னை இறக்கிவிட்டு விடுங்கள் என கூறியுள்ளார். அதன் பின்னரும் வேண்டும் என்று மிகவும் ஆபத்தான முறையில் வேகமாக பேருந்தை ஓட்டுநர் இயக்கியுள்ளார். பேருந்து நிலையம் வந்தவுடன் ஓட்டுநர் அந்த பயணியை தகாத வார்த்தைகளில் திட்டி அடித்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், தகவல்களை பகிரலாம். இன்னைக்கு திருச்சி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் நோக்கி சங்கர் என்ற பெயரிடப்பட்ட தனியார் பேருந்தானது வந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை மிகவும் வேகமான ஆபத்தான முறையில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து உள்ளிருந்த பயணி ஒருவர் இவ்வளவு வேகமாக பேருந்தை இயக்காதீர்கள் அல்லது என்னை இறக்கிவிட்டு விடுங்கள் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கூறியதாக தெரிகிறது. அதன் பின்பு வேண்டுமென்றே மிகவும் ஆபத்தான முறையில் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதாகவும் மேலும் இதனால் விரக்தி அடைந்த அந்த பயணி மீண்டும் மீண்டும் ஓட்டுநரிடம் நடத்துனரிடமும் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த பேருந்தானது திருச்சி பங்கப்பூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தவுடன் அந்த ஓட்டுநர் தன் பேருந்தில் பயணித்த பயணியை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்கும் காட்சியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தை முன்னோக்கி செல்ல வேண்டும், வேகமாக பயணிகளை ஏற்ற வேண்டும் என்பதற்காக தனியார் பேருந்துகள் மிக வேகமாக முன்னேறில் செல்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்து வருகிறது. தற்பொழுது பொதுமக்கள் பயணிகளின் நலன் அக்கறை காட்டாத ஓட்டுநர் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீதும் இந்த தாக்கிய ஓட்டுநர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.